உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ரெசிபி பனானா மஃபின்ஸ். சோகோ சிப்ஸ் எல்லாம் போட்ட டேஸ்டி பனானா மஃபின்ஸ். இது வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். நான் இன்னைக்கு அவனில் தான் பண்ணியிருக்கேன். இது நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். வாங்க இது சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பனானா மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கூட வந்து 1 கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு, 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது வந்து மீடியமாக 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1/4 கப்பு போல் சாக்கோ சிப்ஸ், 1/4 கப்பு போல் கேஷ்யூஸும் பாதாமும் இந்த மாதிரி 1-2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 முட்டை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு 1 கப் அதை சேர்த்துடலாம். கூடவே 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். இந்த நாட்டு சர்க்கரையும் பேக்கிங் பவுடர் கோதுமை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எதுவுமே துண்டு துண்டாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தாச்சுன்னா கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்காது. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு பவுடர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இதை வந்து 2-3 நிமிஷத்தை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பவுலில் மாற்றி எடுத்துருக்கேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக கேக்குக்கு வாசனை இல்லாத ஆயில் தான் சேர்ப்போம். எடுத்து வச்சுருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு விஸ்க வச்சு நல்லா கலந்து விடணும். 1 இல்லை 2 நிமிஷத்தை கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா இதே ஸ்டெப் பண்ணாமல் மிக்சி ஜாரில் கூட அப்படியே ஒரு வாட்டி போட்டு அடித்து கூட எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த இல்லையே 5 வாழைப்பழம் அதை எல்லாமே தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தட்டி எடுக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு தேவையில்லை. அதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்கு பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கமாக ரொம்பலாம் அப்படி இப்படி கலக்கக்கூடாது. ஸ்லோவாக சர்க்குலர் மோஷனில் அப்படியே கலக்கணும். கூடவே அடித்து வச்சுருந்தா வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்தாச்சுன்னா ஸ்மூத்தான ஒரு கேக் பேட்டர் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற சோக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விஸ்க் வச்சு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பனானா மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படி நல்லா தடவி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட மஃபின்ஸ் பண்ணக்கூடிய ட்ரே, கப் கேக் எல்லாம் பண்ணக்கூடிய ட்ரே இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து டீ குடிக்கிற டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3/4 பங்கு வார மாதிரி இந்த பவுலில் எல்லாமே பேட்டரை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றியாச்சுன்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும்போது ஷேப் மாறிடும். ஸோ வந்து ஒரு 3/4 கப் போல் ஊற்றினா போதும். நிறைய பவுல் இருக்குன்னா அதில் அட் எ டைம் ஊற்றிக்கலாம். எங்கிட்ட இந்த மாதிரி 6 பவுல் இருக்கிறனால ஒரு டைமில் ஃபஸ்ட் டைப்பில் வந்து இந்த மாதிரி 6 ஊற்றிருக்கேன். இதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸும் பாதாமும் மேலே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பரான மஃபின்ஸ் ரெடி ஆயிரும். இது சின்ன பவுலில் மஃபின்ஸ் மாதிரி ஊற்றி இருக்கிறனால 15 to 20 மினிட்ஸே ரொம்ப போதுமானதாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஃபின்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ளஃபியாக வந்தாச்சு. பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஹீட்டாக இருக்கும் அவன், கையில் படாமல் ஏதாவது இந்த மாதிரி வச்சு அழகாக எடுத்துக்கலாம். கேக் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா பவுலில் வந்து மாற்றி எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் வந்து 2 செட்டாக பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 12 மஃபின்ஸ் இருக்குது. பிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சோக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் கேக்குடைய ஃப்ளேவருமே எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மஃபின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.